த்ரிஷாவோட தனி விமானத்தில் கோவா போனதாக தகவல் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாடி டிமாண்டு. விஜய் மனுஷன் தானே, பொண்டாட்டி ஊரில் இல்லை. அப்படி இருக்கும்போது விஜய் த்ரிஷாவை கூப்பிட்டு போகிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். முதல்வராக இருக்கிறவரே மனைவி துணைவின்னு வச்சிருக்கும்போது அவர் இப்போ தான் அப்கமிங் லீடரு. இன்னும் துணைவின்னு ஏதோ கூப்பிட்டு போனார், டிஸ்கஸ் பண்ணார், முடிஞ்சு போச்சு. அதையும் பெருசு பண்ணுறீங்க. சரி, ஏதோ விரும்புகிறான் புருஷன், சந்தோஷமாக அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா என்ன செய்ய முடியா? அதே மாதிரி மனைவி நினச்சாங்கன்னா இந்த மாதிரி குண்ட கமெண்டெல்லாம் கேட்கக்கூடாது. எங்க எல்சியு பேன் இண்டியா அதெல்லாம் பொய். ஓடிச்சுன்னா பேன் இண்டியா படம், ஃபெயிலியர் ஆச்சுன்னா டுபுக்கு படம். சினிமா ஒரு மாய உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அதில் உள்ளுக்குள்ளே வந்தாச்சுன்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம், நிறைய அனுபவிக்கலாம். அந்த அனுபவத்தில் எச்செட்ரா போட்டுக்குங்க. என்னுடைய கணவர் நடிகர், அவங்க வீட்டில் எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க. அப்போ நான் மட்டும் அதுலேருந்து விதி விலக்காக முடியுமா? நீயும் குடின்னு சொல்லி எங்கள் கணவர் வரப்புத்தினார். சார் வணக்கம். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல்களுக்கு நன்றியும் வணக்கமும். சார், இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தலும் ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்கு, தன்னுடைய கடைசி படமும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷாவோட தனி விமானத்தில் கோவா போனதாக தகவல் வந்திருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பாடி டிமாண்டு. விஜய் மனுஷன் தானே, என்ன 65 வயசு 70 வயசு ஆகிப்போச்சா என்ன? இன்னும் அவர் பாடி டிமாண்ட் உள்ளவர் தான். பொண்டாட்டி ஊரில் இல்லை, வெளிநாட்டில் இருக்குது. என்ன செய்வார்? இப்போ நடிச்சுக்கிட்டு இருந்தாலாச்சும் எப்படியாச்சும் டெய்லி ஷூட்டிங் போவார், அங்கே வாய்ப்பு இருக்கலாம். இப்போ அப்படி வாய்ப்பு கிடையாது. ஸோ அதனால் டிசம்பர் 12ஆம் தேதி, கடந்த டிசம்பர் 12ஆம் தேதி தனி விமானத்தில் கோவா புறப்பட்டுருக்காரு த்ரிஷா. அவரோட விஜயோட மேனேஜர் ஜெகதீஷ் மற்றும் போகும்போது அந்த ரத்த கட்சிய துரோக பதாதிகள் அந்த பந்தோபஸ்து வீரர்கள், பாதுகாப்பு படை வீரர்களும் போயிருக்காங்க. எதுக்கு போனாங்கங்கிறது நாம் என்ன விளாவரி என்ன அங்கே போய் டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க? இல்லை, படம் ஷூட்டிங்க்கு ஏதாச்சும் போயிருக்கலாம்ல. எந்த படம் ஷூட்டிங்கு? லியோ 2 எடுக்க போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்களா? ஏங்க, லியோ 2 எடுக்கிறதுக்கு டைரக்டரில் டிஸ்கஸ் பண்ணணும். இவர் இந்த த்ரிஷாவோட டிஸ்கஸ் பண்ணுறதுன்னு இருக்குது. அதெல்லாம் இன்னும் நினைச்சவங்க. ஆமாம், அது டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அது ஸ்டோரி டிஸ்கஷனாக இருக்காது, வேறு மாதிரியான டிஸ்கஷன் இருக்கும். அது இயல்பானது. அதை தப்புன்னு சொல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு அந்த துணை தேவை தான், அந்த டிஸ்கஷன் தேவை தான். அப்படி இருக்கும்போது விஜய் த்ரிஷாவை கூப்பிட்டு போகிறது தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். அது எந்த விதத்துலையும் தப்பு இல்லை. ஒரு கமிட்டட் லைஃப், அது அவருடைய உரிமைங்க. இப்போ த்ரிஷா ஒத்துக்கிட்டு தானே போயிருக்கு. அவருக்கு பலவந்தமாக இழுத்துட்டு போனாரா? ஒத்துக்கிட்டு சம்மதிச்சு முழு இசைவோடு தானே போயிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? சட்டமே அதுக்கு குந்தகம் விளைவிக்கலை. விஜய் த்ரிஷாவோட போய் அங்கே தங்கியிருந்தார், டிஸ்கஸ் பண்ணாருன்னா போலீஸ் போய் அரெஸ்ட் பண்ணிடுவாங்களா என்ன? நோ, நெவர், முடியாது. பெரிய சம்பவத்துக்கே அவர் அரெஸ்ட் பண்ணலையே, இதுக்கெல்லாமா அரெஸ்ட் பண்ண போகிறாங்க? இல்லை, பெரிய சம்பவத்துக்கே அவர் அரெஸ்ட் பண்ணலையே. அதான், அதனால் அதாவது போனது உண்மை. டிசம்பர் 3ஆம் தேதி, டிசம்பர் 12ஆம் தேதி போயிருக்காரு, தனி விமானத்தில் போயிருக்காரு. அதுக்கான ஆதாரங்கள்லாம் இருக்குது. அதை மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. அது போகிறதுலையும் தப்பு இல்லை. ஆதாரங்கள் வச்சுக்கிட்டே போயிருக்காரா? இல்லை, ஆதாரம் அவர் வெளியே கொடுத்துட்டு போகல. அவருக்கு ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் பறக்கிறாருன்னு சொல்லும்போது அது பகிரங்கமான விஷயமா தான் இருக்கும். வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். தெரியும். அவரும் த்ரிஷாவும் அதை தவறுன்னு நினைக்கல, தப்புன்னு நினைக்கல, விஜயும் தப்புன்னு நினைக்கல. ஸோ இருவரும் மனம் டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா அதுக்கு நீங்களோ நானோ சட்டமோ போலீஸோ அரசாங்கமோ எது குறுக்க நிற்க முடியாது. யாருமே குறுக்க நிற்க முடியாது. அப்புறம் என்ன? இப்போ ரெண்டாவது அவங்க மனைவியும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ இந்த சம்பவத்துக்கு இதை பற்றி அவங்க கண்டுக்கல, பையனும் கண்டுக்கல, மகளும் கண்டுக்கல. நாம ஏன் கண்டுக்கணும்? இப்போ அவங்கள கண்டுக்கணும். ஆனால் இதே மாதிரி இது ஒரு முன் உதாரணம் ஆகிடாது இல்லையா பல பேருக்கு? என்ன முன் உதாரணம்? இப்போ இவங்களே ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருந்துக்கிட்டு அதை தாண்டி இப்படி ஒரு பர்சனல் லைஃப்னு ஒன்று வச்சுக்கிறாங்க. இப்போ இது மக்களுக்கு அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணி பல பேர் வராங்க இல்லையா? இப்போ நம்முடைய, நான் பேர் சொல்ல விரும்பலை, நம்ம மிகப்பெரிய தலைவர்களாக நினைக்கிற முதல்வராக இருக்கிறவரே மனைவி துணைவின்னு வச்சிருக்கும் போது
அவர் இப்போ தான் அப்கமிங் லீடரு. இன்னும் துணைவி ஏதோ கூப்பிட்டு போனார், டிஸ்கஸ் பண்ணார், முடிஞ்சு போச்சு. அதையும் பெருசு பண்ணுறீங்க. இது என்ன தமிழ்நாட்டில் இல்லாததா? இல்லை முருகன் 2 பொண்டாட்டி வச்சுக்கலையா, பரமசிவன் 2 பொண்டாட்டி வச்சுக்கலையா அப்படின்னு இப்போ உள்ள அரசியல்வாதிகள் கேட்பாங்க. இப்போ 2 பொண்டாட்டின்றது பெரிய பிரச்சனை இல்லை. அது பாடி டிமாண்டை பொறுத்தது. 2 பொண்டாட்டிக்கு வைக்கிறதுக்கு அவனுக்கு திராணி இருக்கா, தெம்பு இருக்கா, பொருளாதார வசதி இருக்காங்கிறத பொறுத்தது. ஆமாம், 2 பொண்டாட்டி கட்டிட்டு ஒரு பொண்டாட்டி ரோட்டில் விட்டாலும் தப்பு. 2 பொண்டாட்டி ஒரே வீட்டில் வச்சுக்கிட்டாலும் தப்பு கிடையாது. இல்லை, ஒரே வீட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா மாடி அப்ஸ்டரில் வச்சுக்கிட்டு கீழே வாழ்க்கை நடத்துகிற நடிகர்லாம் எனக்கு தெரியும். அதனால் அது வந்து மனைவியினுடைய தாராள மனப்பான்மை. சரி, எதை விரும்புகிறான் புருஷன், சந்தோஷமாக அனுபவிக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டாங்கன்னா என்ன செய்ய முடியா? அதே மாதிரி மனைவி நினச்சாங்கன்னா இந்த மாதிரி குண்டக்க மாட்டாலாம் கேட்கக்கூடாது. இப்போ அதை யாராவது எதிர்த்தாங்களா? அது எங்கள் மனைவியும் விவாகரத்துக்கு பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த மனைவி 2வது கல்யாணம் பண்ணிக்கலையா? அது 2வது கல்யாணமாக தானே இருக்குது. 2 கல்யாணமா இல்லையா? 2 கல்யாணம். அதாவது விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு புருஷனை வச்சுக்கிறதும், அவன் எச்சிலையில் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்காங்கிறதுக்கும் உதாரணம் நிறைய இருக்கு. ஒரே இலையில 2 பேரையும் வச்சுக்கிறது எப்படி இருக்கு? அது நண்பர்கள் மாதிரி. இது ஒரே இலையில சாப்பிட்றது நண்பர்கள். அப்புறம் நம்ம பண்பாட்டுப்படி மனைவி கணவன் சாப்பிட்ட இலையில மனைவி சாப்பிட்றதுங்கிற பண்பாடு. இப்போ உள்ள வாழ்க்கை முறைக்கு அது ஒத்து வராது. எச்சிலெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு தூக்கி போட்டுறாங்க. அது இப்போ உள்ள முதிர்ச்சி விட்ட நாகரிகம் அப்படின்னு சொல்லலாம். பண்பாடு நாகரிகம் நாகரிகம் காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. இல்லை, பண்பாடுகள் வந்து காலத்துக்கு ஏற்றபடி மாறிக்கொள்ளும். மாற்றம் ஒன்றே மாறாதது. முன்னால ஆதி காலத்தில் பார்த்தீங்கன்னா புருஷனை பிராணநாதா நாதான்னு காலில் விழுந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்க போங்கன்னாங்க. இப்போ வாடா போடாங்கிறாங்க. இப்போ அதுக்கடுத்து பல பேர்லாம் வேற வச்சிருக்காங்க. இப்போ வர ஜென்சி கிட்ஸ்லாம் வந்து பென்ச்சி, லவ்வர், பெஸ்டி இப்படிலாம் போயிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி மாறுமா? கல்யாணம் ஆயிடுச்சு உங்களுக்கு? இல்லை இல்லை, தயவு செஞ்சு இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்பாடாக பேசுங்க. ஏன்னா எங்களுக்கு தான் கல்யாணம் ஆகிட்டு பிரச்சனை இல்லை. உங்களுக்கு இனிமேல் தான் கல்யாணம் ஆக போகுது. இந்த மாதிரி குண்டக்க மண்டக்க பேசுனீங்கன்னா அன்னைக்கே நீ அப்படி பேசுனடான்னு சொல்லி வரப்போகிற பொண்ணு வந்து மாட்டேன்னு சொல்லிடும். கொஞ்சம் இந்த பேச்சில் உஷாராக இருக்கணும். நான் உஷாராக இருந்துக்கிறேன். இதை சரிங்க. இப்போ இது இந்த பெஸ்டி இதெல்லாம் பேசும்போதே என்னன்னா, நம்ம டியூட்னு ஒரு படம் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தாலி கட்டிப்பாங்க. ஆனால் இவர் புருஷன் கிடையாது, குழந்தைக்கு வேற ஒருத்தர் தான். அந்த படம் அமோக வெற்றி. ஆமாம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாத்துலேயும் வெற்றி. இப்போ ஹிந்திலையும் டிரான்ஸ்ஃபர் ஆகி போகுது. அப்போ அந்த மாற்றத்தை ஜனங்க ஏற்றுக்கிறாங்க. இப்போ உள்ள பசங்க வந்து டியூடு தான் பார்க்குறாங்க. எல்லாருமே டியூடா இருக்காங்கன்றீங்க? எல்லா இப்போ உள்ள யங்கர் ஜென்ரேஷன் தான். அதாவது இப்போ ஒரு புருஷன் என்ன சொல்றேன்னா, எங்கிட்ட வந்தப்புறம் யோக்கியமாக இருந்தால் போதும் சார், அதுக்கு முன்னால் அவளை பற்றி பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்கிற பெருந்தன்மையான பசங்களாம் இருக்காங்க இல்லையா? அதனால் அது ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை சார். இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் படையப்பா ரீரிலீஸ் பண்ணாங்க அவருடைய பிறந்த நாளைக்காக. அது மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு, வசூல் அடிச்சுக்குது, இவ்வளோ கவுண்ட் அவ்வளோ கவுண்ட் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை பற்றி? படையப்பா எப்போ வந்தாலும் ரிலீஸ் ஆகி ஓடும். ஏன்னா டிவிலையும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்த ஃபேன்ஸுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கொஞ்சம் வெறியனர்களாக இருப்பாங்க, அப்நார்மலாக இருப்பாங்க. அவங்க தியேட்டருக்கு போய் பார்ப்பாங்க. ஏன்னா படையப்பா வந்து எத்தனை வருஷம் ஆகிப்போச்சு. அதனால் மறுபடியும் அதே மாதிரி எத்தனை முறை டிவியில் அதை போட்டுட்டாங்க. அதனால் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இத்தனை முறை டிவியில் வந்து அது வருது. ஆனால் அது வந்ததுனால பல வர வேண்டிய புது படங்கள் எல்லாமே வராமல் போச்சு. இப்போ வாவாத்தியார் இருந்து வர வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ அது வாவாத்தியார் வராததுக்கு காரணமே வேற. அப்ப இது இல்ல, நிறைய பேர் இது இல்ல வாவாத்தியார் வராததுக்கு காரணம் அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் KE ஞானவேல் ராஜா. அவரு வந்து பிளாக் முத்திரை வாங்கிட்டாரு தயாரிப்பாளர் மத்தியில. அதாவது ஒரு தயாரிப்பாளருங்கிறவர் அவருடைய சொந்த பணத்தை போட்டு எடுக்க மாட்டார். அவருடைய சொந்த பணம் ஒரு 25% இருக்கும், 75% வெளியே ஃபினான்ஸ் வாங்குவார். அந்த அடிப்படையில் KE ஞானவேல் ராஜா தன்னுடைய படங்களுக்கு வாங்கிய ஃபைனான்ஸு செட்டில் ஆகலை. அப்படியே போன படத்துக்கு அடுத்த படம் தாரேன், அடுத்த படத்துக்கு அடுத்த படம் தாரேன் அப்படின்னு தள்ளிட்டு வந்தார். இப்போது வாவாத்தியாரில் லாக் ஆகிட்டார். 10 கோடி இருந்தால் தான் படம் ரிலீஸ் பண்ண முடியும். அந்த 10 கோடியே அவர் கதாநாயகனும் அவருடைய சொந்தக்காரரும் பண்ண கார்த்திகிட்ட கேட்டார். கார்த்தி என்ன சொன்னார், நான் அவனுக்கு காசு கொடுத்தேன், காசு வாங்கினேன், நடித்தேன், அதோடு நிறுத்திக்க, மற்றபடி கடன் கேட்கலாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. அது அவருடைய அப்பாவும் அந்த பாலிசி தான்.
நடிகர்கள் வந்து நடிக்கிறது சம்பளம் மட்டும்தான் அதில் இது வர, மற்றபடி வேற என்ன இருக்குது. அதனால் வாவாத்தியார் வராததுக்கு காரணம் கே ஞானவேல். ஆனால் வராமல் இருக்குது, வரும். இன்னும் ஒரு 10 நாளில் வந்துடும். இன்னொரு 10 நாள்ல வந்துடும். சரி, இப்போ கார்த்தின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து கொஞ்சம் படம் லேக் ஆகுது. அடுத்தாண்டி இப்போ கைதி 2 வந்து ட்ராப் ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறாங்க. பாவாத்தியார் வரல, அடுத்து இல்லை, கைதி அந்த 2 படம் அவர் செட், அதாவது லோகேஷ் கனகராஜ் எத்தனை படத்துக்கு இங்கே கதை எழுதுவார், அவரே கதாநாயகன் நடிக்கிறாரு, ம், ம். அவரே வெளிப்படங்கள் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிட்டாரு. இந்த சூழ்நிலையில் கைதி, இப்போ ஒரு ரஜினிகாந்த் படம் வாய்ப்பு கிடைக்குது, ஒரு கமலஹாசன் படம் வாய்ப்பு கிடைக்குன்னா அதில் சம்பாதிப்பாரா, அதை ஒத்துக்கிடுவாரா, கார்த்தி படத்தை ஒத்துக்கிடுவாரா? ஸோ அது கொஞ்சம் லேட் ஆகும். கைதி படம் 2 எப்போ லோகேஷ் ஃப்ரீயாக இருக்காரோ அப்போது அவர் செய்வார். அதுக்கான கதை கார்த்திக்கு பிடிக்கணும். கார்த்திக் பிடிக்கணும். இப்போ அந்த கதைக்களம், இப்போ யூனிவர்ஸ்னு ஒன்று கிரியேட் பண்ணது, எல்சியூ அப்படின்னு ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணதே அவர் தான். இப்போ இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தானே பல பேர் இது வெயிட் பண்ணுறாங்க. ஏங்க, எல்சியு பேன் இண்டியா அதெல்லாம் பொய். ஓடிச்சுன்னா பேன் இண்டியா படம், ஃபெயிலியர் ஆச்சுன்னா டுபுக்கு படம். பேன் இண்டியா என்னென்ன அர்த்தம்? ரஜினிகாந்த் மட்டுமா இப்போ நடிக்காரு? அமிதாப் பச்சன் முதற்கொண்டு இங்கே வந்துட்டார். எல்லா ஒரு ஹிந்தியில் ஒரு நடிகன், தெலுங்கில் ஒரு நடிகன், மலையாளத்தில் ஹீரோயின், மலையாளத்தில் ஒரு வில்லன், இப்படி 5-6 வில்லன் நடித்து ஒரு துணை நடிகர் மாதிரி தான் ரஜினிகாந்த் வந்துட்டு போகிறாரு. நிறைய பேர் தெரியல. அது அந்த படத்தினுடைய வேகத்தில் பரபரப்பில் நம்ம கண்டுக்க முடியல. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு படத்தில் கதை நடிக்கிறா சம்பளம் அவருக்கு அதிகம், காட்சிகள் குறைவு. சும்மா அப்படி சப்போர்ட்டிங்காக அப்படி வந்து பண்ணிட்டு போகிறார தவிர ரஜினிகாந்த் பாஷா படத்தில் ஆக்கிரமிச்ச மாதிரி பண்ணியிருக்காரா என்ன? இல்லை. அவர் படம் ஓடுவதற்காக எல்லா மொழிகளையும் ஓடுறதுக்காக அங்கேருந்து ஒவ்வொரு நடிகையும் போட்டுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ரஜினிக்கு வந்து அவ்வளோ மாசு இருந்துச்சு. இப்போ அவர் வயசாச்சுல, சீன் குறைக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே, அப்படிலாம் இல்லையா? ஏங்க, நான் தப்புன்னு சொல்லலை, ரைட்டுன்னு சொல்லலை. பேர் இண்டியா படம், முன்னால் உள்ள ரஜினிகாந்த் படம், ரஜினிகாந்தையும் இங்கே உள்ள ரகுவரன், ராதரவி இவங்களை போட்டு எடுத்தாங்க. இப்போ அப்படி இல்லை. ஏன்னா ரஜினிகாந்த் படம் தெலுங்கில் ஓடுது, மலையாளத்தில் ஓடுது, கன்னடத்தில் ஓடுது. ஸோ அப்போ அங்கேருந்து ஒரு நடிகரை நம்ம நடிக்க வச்சா அவனும் பார்ப்பான். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளில் இப்போ பேன் இண்டியா பெரிய பட்ஜெட் படங்கள் அப்படின்னு போயிட்டு, இப்போ பெரிய கதையில் இந்தியாவில் உள்ள எல்லாரும் ஏற்றுக்கூட மாதிரி ஒரு கதை அப்படின்னா டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த மாதிரி சில படங்கள், பட்ஜெட் படங்கள் ரீமேக் பண்ணுவாங்க. இப்போ கதை அப்படின்னு வர்றதுனால தேவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கதை இல்லாக்கா அப்படின்னு ஒரு டீம் இருந்துச்சு. இப்போ அந்த மாதிரியான டீம் எப்போ அமையும் திரும்ப? ஏங்க, தேவர் ஃபிலிம்ஸில் மட்டும் இல்லைங்க, ஏவிஎம்ல கதை இலாக்கா இருக்கு. அதாவது கே பாலாஜி, சுஜாதா சினிடோனில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவர் ஹிந்தியில் ஹிட்டை தான் எடுப்பார். ஹிந்தியில் ஹிட் மூவிஸ் எடுத்து அதை சிவாஜி போட்டு படமாக்கிட்டு இருந்தார். இத்தனை நாளில் அவர் படம் எடுத்தார். அதே மாதிரி எல்லா முன்னால் வந்து கதை ஒருவர் எழுதுவார், மூலக்கதை ஒருத்தர் எழுதுவார், எழுதியிருப்பார், வசனம் ஒருத்தர் எழுதுவார், டைரக்டர் ஒருத்தர் போனார். இப்போ இதெல்லாம் போகும்போது வசனத்தை எழுதி கொடுத்த வசனத்தெல்லாம் அப்படி வைக்க மாட்டேன் டைரக்டர், டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணுவார். இது எப்படி எனக்கு தெரியும்னா, கே.எஸ். ரவிக்குமார் படத்தில் நான் பல படத்தில் பண்ணியிருக்கேன். அப்புறம் எழுதி கொடுத்த வசனத்திலலாம் பண்ண மாட்டார். ஷார்ப்பாக என்ன வேணுமோ அப்போ அந்த எடிட் பண்ணுவதற்கு அவங்களே மூலக்கதை ஒருத்தர், திரைக்கதை ஒருத்தர், வசனம் ஒருத்தருங்க, அவங்களுக்கு எடிட்டிங் கூட்டாஞ்சோரி மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை, எல்லாமே கதை நானே, மூலக்கதை நானே, வசனம் நானே, குடும்ப படம் ஏன் குடும்பம் தான் பார்க்குது, அப்படி படம் எடுத்துட்டு இருக்காங்க. வேற வேற தாட்ஸ் எங்கே இருந்துச்சு? ஒரே கதைக்கரு, ஆனால் அது ஹீரோயின் மாறுவாங்க, ஹீரோ மாறுவார். முக்தா சின்ஹா என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஒரே கதைக்கருவை மாற்றி மாற்றி நான் 10 படம் சக்ஸஸ் படம் கொடுத்துருக்கேன்னாரு. அது வெற்றியின் தந்திரம். அந்த மாதிரி இப்போ இல்லை. ஏன்னா வெளியில் கதை வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த கதை ரைட்ஸ் வந்து போச்சுன்னா பெரிய கோடி கணக்கில் அந்த சம்மந்தப்பட்டவருக்கு டைரக்டருக்கு இழப்பு ஏற்படும். அதனால் பலருடைய மூளை என்னுடைய பங்களிப்பு அப்போ இருந்துச்சு, இப்போ இல்லை. அது எப்படின்னா, வெற்றி பெற்றுச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க, தோல்வி பெற்றுச்சுன்னா க்ளோஸ். வெற்றி பெற்றுச்சுன்னா அந்த நடிகர் நடிச்சனால ஓடிச்சு, இந்த டான்ஸால் ஓடிச்சு, இந்த மியூசிக்கால் ஓடிச்சுன்னு சொல்லுவான். தோத்துச்சின்னு வச்சுங்க, அந்த டைரக்டர் கவுத்துட்டான்டா அப்படிமா. இது சினிமாவுடைய ஒரு சாபக்கேடு. சார், ஒரு சீனியர் ஆக்டர்ன்றதுனால உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ இன்ஸ்டாவுடைய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே யூடியூப்ல பண்ணுற இன்ஸ்டாலேருந்து இப்போ ரீல்ஸ் பண்ணிட்டு இருந்தவங்க எல்லாருமே வந்து சினிமாக்குள்ளே வராங்க. அப்போ நடிகர்களுடைய தட்டுப்பாடு இங்கே அதிகமாக இருக்கா? இது வந்து எப்படின்னா, கால மாற்றம், காலத்தின் முயற்சி. முன்னால் பார்த்தீங்கன்னா, இப்போ நடிகர்கள் பலர், முத்துராமன், தேவிகா, சஹஸ்ரநாமம், ஏன் எம்ஜிஆர் உள்பட, நடிகர் சிவாஜி உள்பட நாடகத்துலேருந்து வந்தாங்க.
அப்போ நாடகம் இந்த நாடகம் நல்லா போச்சுன்னா உடனே போய் அந்த தயாரிப்பில் பார்த்து அதுலேருந்து நடிகர்கள் எடுப்பாங்க. அப்படித்தான் வி கே ராமசாமி வந்தார், சிவாஜி வந்தார், எல்லாருமே வந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை இப்போ நாடகம் எவன் பார்க்குறான்? ஸோ அந்த இன்ஸ்டாலேருந்து வர்றாங்க. ஆனால் அப்படி இன்ஸ்டாவிலேருந்து வந்தோ மற்ற தளத்திலேருந்து வந்தவங்கள பெருசாக ஹிட்டு கொடுக்கல அவங்களால. அதாவது அந்த சமயத்தில் அந்த இடத்துல அவன் பார்க்குறான். பெரிய ஸ்க்ரீனாக வரும்போது 2.5 மணி நேரம் படம் விடும்போது அவன் ரசிக்க தயாராக இல்லை. நீங்கள் எத்தனை பேர் பட்டிமன்ற நாயகர்கள் வந்தாங்க, அதாவது ஸ்டாண்டிங் காமெடின்னு எத்தனையோ பேர் வந்தாங்க. யார் நின்னா? ஒருத்தர் நிற்கலை. அதுக்கு திறமை வேணும், ஹோம்ஒர்க் வேணும். ஒரு படம் ஹிட் ஆனோன்னா அவன் அடுத்த படத்துக்கு 1 கோடி ரூபா சம்பளம் வாங்கணும்னு நினைக்கிறானே தவிர நம்ம கதை அறிவு கிடையாதுங்க நம்ம ஆட்கிட்ட. அது ஒரு விஷயம் வச்சுங்க. எம்ஜிஆர் ஒரே நாட்டை வச்சுக்கிட்டு 70 படம் சக்ஸஸ் படம் கொடுத்தாருன்னா அவர் மிகச்சிறந்த எடிட்டர். நானே பார்த்துருக்கேன். 7 நாள் ஷூட்டிங் இந்த ஃபைட் சீன் எடுப்பார். எம்ஜிஆர் வந்து சத்யா ஸ்டுடியோவில் ஒரு 3 மணி நேரம் உட்காந்து பார்ப்பார். பார்த்து இந்த இடத்துல மார்க்கு, இந்த இடத்துல மார்க்கு, இந்த இடத்துல மார்க்கு, ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 7 ஷாட்டை வச்சு நீங்கள் இமேஜினே பண்ண முடியாது இந்த இடத்துல ஒரு டூப்பு ஷாட் போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய எடிட்டர். அதுமாரி ரசிகர். அவருடைய ரசிகன் என்ன படத்தை விரும்புவான்னு அவருக்கு தெரியும். அது ஸ்ரீதர் படமாக இருந்தாலும் சரி, KS கோபாலகிருஷ்ணன் படமாக இருந்தாலும், யார் படமாக இருந்தாலும் அது ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாலேருந்து அவர் வெளியே வரவே மாட்டார். அது எம்ஜிஆருக்கு மட்டுமே பிறந்தது. ஏன்னா அப்போ டிவிலாம் கிடையாது. பொழுதுபோக்கு சாதனங்கள் அது சினிமா மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்டாண்டிங் காமெடின்னு ஒருத்தர் நல்லா பண்ணுறாருன்னா உடனே அவர் கூப்பிட்டு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் அது பெரிய அளவுக்கு வரவேற்பு பெறலை இப்போ சினிமா பொறுத்த வரைக்கும். ஆனால் அப்படி இப்போ காலத்தோட போக்கில் அவங்க வந்துடுறாங்க, அது உள்ளே வந்துடுறாங்க. இன்னைக்கு ஆனால் நான் சினிமா தான் பண்ணுவேன், இதில் இருந்தால் நடித்து இப்படி தான் வருவேன்னு சொல்லி ஒரு பக்கம் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்க இளைஞர்களுக்கு அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? உங்கள் நேரம் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் சினிமாவுக்கு வரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஃபைனான்சியர் இருந்தால் சினிமாவுக்குள்ளே தாராளமாக வரலாம். உங்களுக்கு தெரிஞ்ச தயாரிப்பாளர் இருந்து அவர் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னா ஈஸியாக நீங்கள் வரலாம். இந்த மாதிரி வாய்ப்புகள் பல இடத்துலேருந்து கிடைக்கும். முன்ன மாதிரி ரவிச்சந்திரன் காதலிக்கிறவங்களை செலக்ட் பண்ணாருன்னா அது செலக்ட் பண்ணவர் வரல. ரவிச்சந்திரன் பார்த்தா ரவிச்சந்திரன் போட்டு சீரியல் படம் எடுத்தார். அந்த மாதிரி சூழ்நிலை இப்போ இல்லை. வேண்டப்பட்டவர்களை மட்டுமே உள்ளே எடுத்துக்கிறாங்கன்றது. ஆமாம். ஏன்னா இப்போ புது கதாநாயகர்கள் எல்லாருமே அவங்களே ப்ரொடியூசரு, அவங்களே டைரக்டர், அப்படி தான் நிறைய பேர் வர்றாங்க. அதனால தான் இப்போ பல படங்கள் போன வருஷம் 300 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இன்னைக்கு தேதி வரைக்கும் 2025 300 படம் ரிலீஸ் ஆகிருக்கு. இதில் 15 படம் தான் பாஸ் ஆகிருக்கு. மீதி படம் பூரா புட்டுக்குச்சு. அதை நான் ஒரு 10 டைரக்டர் படத்தில் நடித்தேன். இப்போ கேட்டேன், என்ன சார் இது படம் தெரிஞ்சு நீங்கள் வந்து தயாரிக்கலன்னா? ஆமாம், நானும் ஒரு தயாரிப்பாளர், நானும் படம் எடுக்கும்போது ஜாலியாக இருந்தேன்ல, அது போதும் எனக்கு. ஒரு 20 கோடி ரூபா என்கிட்ட பிளாக் பண்ணி இருக்குது. 1 கோடி ரூபாய் தூக்கி போட்டு சூதாட்டம் ஆடினேன். இப்போ சினிமாவில் உள்ள எல்லாம் எனக்கு அத்துப்படின்னு சொல்கிறார் அவர். இதுக்கு என்ன சொல்கிறீங்க? சினிமா ஒரு மாய உலகத்தை கிரியேட் பண்ணியிருக்கு. அதில் உள்ளுக்குள்ளே வந்தாச்சுன்னா நல்லா ஜாலியாக இருக்கலாம், நிறைய அனுபவிக்கலாம். அந்த அனுபவத்தில் எச்செட்ரா போட்டுக்குங்க. அதனால் அதுக்காகத்தான் பலர் தன்னுடைய கடுமையான உழைப்பில் கிடைச்ச பணத்தை சினிமாவில் முதலீடு பண்ணுறாங்க. இப்போ முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு சினிமாக்காகவே வந்தவங்க இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு அதெல்லாம் சும்மாங்க. எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் ப்ரொடக்ஷன் பாயாக இருந்தவங்க ப்ரொடியூசர் ஆகியிருக்காங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜராக இருந்தவர் ப்ரொடியூசர் ஆகியிருக்காரு. ஸோ அனுபவத்தை வைத்து இங்கே வேற ஒரு பணத்தை ஃபைனான்ஸ் பண்ணி தயாரித்த படங்கள், உருவாக்கின படங்கள்லாம் வெற்றி பெற்றிருக்கு. அவங்களுக்கு ஒரு ஃபண்டமெண்டல் நாலேஜ் ஆஃப் சினிமா இருக்கும், அடிப்படை சினிமா ஞானம் இருக்கும். அந்த அடிப்படை சினிமா ஞானம் இல்லாத எல்லாருமே தோல்வியை தான் சந்திச்சிருப்பாங்க. இப்போது இந்த அடிப்படையிலேருந்து வேலை செஞ்சுட்டு வந்தவங்க, சின்ன ஆஃபீஸ் பாயாக இருந்து வந்தவர்கள் எல்லாம் சொன்னீங்க. இப்போ சூர்யா அவர்கள் வந்து அவர் அமோக வெற்றி நாயகனாக வந்துட்டு இருக்காரு. இப்போ நிறைய படங்கள் நடிச்சுக்கிட்டு வர்றாரு. அடுத்து அவர் என்ன வேலை செஞ்சார் தெரியுமா? அவர் சென்னையில் இருக்க எல்லா வேலையும் செஞ்சேன். ஆமாம், அப்படித்தான். அது அந்த நோக்கம் அவர் சினிமாவில் வெற்றி பெறணுங்கிறது இருந்துச்சு. ஹோம்ஒர்க் பண்ணார், அவர்கிட்ட திறமையும் இருந்துச்சு. அதனால் அவர் துணை நடிகராக இருந்து, காமெடியனாக இருந்து, அப்புறம் சோலோ காமெடியன் ஆகி, அப்புறம் இப்போது கதையாசிரியர் ஆகி அந்த கதையில் அவர் நடிச்சிட்டு இருக்கார். அதனால் சூரியன் மற்றவங்களுக்கு ஒப்பிடக்கூடாது. சார், இப்போ நடிகை ஊர்வசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்துருந்தாங்க.
என்னன்னா நான் வந்து முழுக்க போதை பழக்கத்துக்கு அடிமையா இருந்தேன். அதுலேருந்து மீண்டு வரதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே அவங்க அந்த பழக்கத்துக்கு அடிமையா தான் இருந்தாங்களா? அந்த தகவல் உண்மையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சு நான் அவங்க முதல் படம் முந்தானை முடிச்சு, ம். அந்த முந்தானை முடிச்சில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நானும் ஒரு 30 நாள் இருந்தேன். அவங்க ஒரு 45 நாள் இருந்திருப்பாங்க. ம். அப்போ அவங்க தண்ணி அடித்து நான் பார்த்ததில்ல. அதேமாதிரி எப்படியும் தண்ணி அடித்தா காலைல வரும்போது ஒரு ஒரு சுணக்கம் இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. அப்போ அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. 14 வயசு தான் அப்போது. அப்போ பாக்யராஜ் சாருடைய உருவாக்கத்தில் அவங்க நடிகையானாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வளர்ந்த ஊர்வசி பார்த்தீங்கன்னா நானே மறந்துட்டேன். கமலஹாசனுக்கே டஃப் கொடுக்குற அளவுக்கு ஊர்வசி வந்தாங்க. அதுக்கப்புறம் இடையில மலையாள நடிகர் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவருக்கு உள்ள நடிகை, அவருக்கு பிறந்த மகா இப்போ சினிமாவில் நடிக்க போகுது. அது அப்பாட்டையும் போயிட்டு இருக்கு, அம்மாட்டையும் வந்துக்கிட்டு இருக்கு. ஊர்வசி எப்போ நான் வந்து, அதாவது அவர் வந்து நான் போதைக்கு அடிமையானேன்னா, என்னுடைய கணவர் நடிகர் அவங்க வீட்டில் எல்லாருமே தண்ணி அடிப்பாங்க. அதாவது மலையாளத்தில் வந்து குடும்பத்தோடு உட்காந்து தண்ணி அடிப்பாங்க. அப்போ நான் மட்டும் அதில் இருந்து விதிவிலக்காக முடியுமா, நீயும் குடின்னு சொல்லி எங்கள் கணவர் வற்புறுத்தினார். ஸோ ஆரம்பத்தில் விருந்தாளியாக வந்த அந்த பழக்கம் கடைசியில் என்கிட்ட நிறைய இதாகிடுச்சு. அப்புறம் நான் தண்ணி போதைக்கு அடிமையாகிட்டேங்கிறது உண்மை தான். அதனால தான் எனக்கு ஏகப்பட்ட நோயெல்லாம் வந்துச்சு, உடம்பு கூட பெருத்து போச்சு. இது காரணம் நான் இல்லை, என்னுடைய கணவரும் அவருடைய குடும்பத்தாரும் தான்னு 3 வருஷத்துக்கு முன்னாலே பேட்டி கொடுத்துருக்காங்க. அது அப்போவே நான் பேசியிருக்கேன். இப்போ மறுபடியும் ஒருத்தன் கிளறியிருக்கான், சொல்லியிருக்காங்க, மறுபடியும் நான் பேசுகிறேன். இப்போ அவங்க அதுலேருந்து வெளியே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலா மாஸ்டர் அவர்கள் தான் வந்து பெரும் உதவியாக இருந்ததாக சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்க சொல்லியிருக்காங்க, அது நான் என்ன போய் நினைக்கிறது? கலா மாஸ்டர் தண்ணி அடிப்பாரா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. மீட்டு கொண்டு வரதுக்கு கலா மாஸ்டர் உதவியாக இருந்திருக்காங்க. நிறைய பேருடைய வாழ்க்கையில இருந்து அவங்க வெளியே வரதுக்கு காரணமாக கலா மாஸ்டர் இருந்திருப்பாங்கன்றாங்க. இப்போ அவங்க வாழ்க்கைக்கும் கலா மாஸ்டருக்கும் என்ன சம்பந்தம் நினைக்கிறீங்க? கலா மாஸ்டர் வாழ்க்கையில் ஏற்ற அனுபவங்கள் தான். அவங்களும் அப்படி அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை கொஞ்சம் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, சீனியர் டான்ஸ் மாஸ்டர், எல்லா நடிகையிலும் ஆட்டுவிக்கிற ஒரு டான்ஸ் மாஸ்டர். இப்போ வந்து நீங்கள் சொல்கிறது கலா மாஸ்டர். அப்போ பார்த்தீங்கன்னா புலியூர் சரோஜா, அம்பிகா, ராதா எல்லாரையும் ஆட்டி வச்சது, ரஜினிகாந்த் ஆட்டி வச்சது, கமலஹாசன் ஆட்டி வச்சது. அதனால் புலியூர் சரோஜா டான்ஸ் மாஸ்டர் இருந்து அந்த ஷூட்டிங்லாம் நிறைய பார்த்துருக்கேன். எல்லாரையும் வாப்போன்னு தான் பேசுவாங்க, மற்ற ரஜினிகாந்தெல்லாம் அக்கான்னு பேசுவாங்க, மாஸ்டர்னு பேசுவாங்க. அப்போது அவங்களுக்கு நெருக்கம், அதாவது செட்டில் இருக்கிறனால கொஞ்சம் அந்யோன்யமாக இருப்பாங்க. அப்போ அந்த ஒரு ஏதாவது சோதனைகள் வேதனைகள் ஏற்படும்போது கலா மாஸ்டர்கிட்ட பகிர்ந்துக்கிடுவாங்க. அது அந்த தன்னுடைய வாழ்க்கை அனுபவத்திலேருந்து சொல்லியிருக்கலாம். அதனால் அவங்க ஊர்வசிக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு கலா மாஸ்டர் வந்து ஒரு வழிகாட்டி தான். இப்போ இதை தாண்டி நடிகர் விஷால் அவர்கள் நடிகர் சங்கம் கட்டணம் கட்டி முடிச்சுட்டு தான் வந்து திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அவருடைய திருமண தேதியை அறிவிச்சிருக்காரு. அப்போ நடிகர் சங்கம் கட்டிட்டாரா? அதாவது முதல்ல நிறைய பழைய ஃப்ளாஷ்பேக்கள் உண்டு, அதை வேண்டாம். ஏன்னா இப்போ கல்யாணம் சாய் தனிஷிகாவோட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, நிச்சயதார்த்தம் ஆகிடுச்சு. நிச்சயார்த்தம் ஆனதுக்கப்புறம் தள்ளி போயிட்டே இருந்து வச்சிங்க, விஷால் வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஹைதராபாத்தில் நிச்சயார்த்தம் ஆகி இப்போ அவனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிச்சு. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிடக்கூடாது, சாய் தனுஷியாவுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணுங்கிறக்கா அவர் கல்யாணம் பண்ணுறதுக்கான தேதியை சொன்னது தப்பே இல்லை. சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா இதே சபதத்தை நம்ம ஆரியாவும் போட்டிருந்தாரு. ஆரியா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சு. ஸோ இவரும் எவ்வளோ நாளைக்கு தள்ளி போட முடியும்? அதனால் அவர் இடையிலே ஒரு வார்த்தை சொன்னார், அதாவது நடிகர் சங்கத்தில் ஒரு போர்ஷன் திறந்ததுக்கு அப்புறம் கூட நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொன்னார். அது அந்த அடிப்படையில் நடிகர் சங்கம் கிட்டத்தட்ட ஒரு 80% முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் கல்யாணம் பண்ணணுன்னு அவர் முடிவு எடுத்திருக்காரு, தேதி அறிவிச்சிருக்காரு. ஸோ நம்முடைய மதிமுகம் சேனல் சார்பில் விஷால் திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வாழ்த்திடுவோம். வேற என்ன செய்ய? பல நடிகர்கள் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காமலே இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஏங்க, கல்யாணங்கிறது இறைவன் கொடுத்த வரம். அதை வந்து சந்தர்ப்பம் கரெக்டான நேரத்தில் பருவத்தையே பயிர் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. பருவத்தையே பயிர் செய்ய தவறிட்டாங்கன்னு வச்சுங்க, கஷ்டம்தான். அது எஸ்.ஏ. சூர்யா, சிம்பு மாதிரி ஆட்கள். ஆனால் கல்யாணம் பண்ணி டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணாமல் இருக்கார் பிரசாந்த். அவங்க அப்பா ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. விரைவில் பிரசாந்தும் மறுமணம் செய்து சந்தோஷமாக இருப்பாருன்னு நினைக்கிறேன், வாழ்த்துறேன். சார், இப்போ டிவோர்ஸ் ஆனதுன்றதுனால நான் கேட்குறேன், சமீபத்தில் தொடர்ந்து நடிகர்கள் வந்து டிவோர்ஸ்னு வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஏஆர் ரகுமான் வரைக்கும் அந்த டிவோர்ஸ் வந்துருச்சு. ஆனால் யார் டிவோர்ஸ் பண்ணாலும் இந்த ஒரு நடிகர் பேரை மட்டுமே மென்ஷன் பண்ணுறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? அது வந்து பொறாமை, ஈகோ.
கஸ்தூரி ராஜாவுக்கு பையனாக பிறந்து இன்னைக்கு ஒரு ஒரு சினிமா நடிகருக்குரிய ஒரு அம்சமும் இல்லாமல் திறமையை மட்டுமே வச்சுக்கிட்டு இந்தி படத்தில் வேற 3 படத்தில் நடிச்சிட்டாரு, இங்கிலீஷ் படத்தில் நடிச்சிருக்காரு. இன்னைக்கு அவர் நடித்த ஹிந்தி படம் நல்ல வசூலில் ஓஹோன்னு போயிட்டுருக்கு. அந்த ஒரு பொறாமை தான் திருஷ்டி கூட பட்டிருக்கலாம். அதனால் அதை பற்றி, அதாவது வதந்தி உண்மையாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் லேசாக இதயத்தில் தைக்கும். வந்தது போனது இருந்தது பொய் ஈனதுன்னா ஆடாவோட இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒதுங்கிடுவாங்க. அப்படி ஒதுங்கிட்டார் தனுஷ். இப்போ அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு, நிறைய பேர் துரோகம் பண்ணதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. பட் அவர் வளர்த்து விட்ட நிறைய பேர் அதுக்கு பின்னாடி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ பொங்கல் ரிலீஸுக்கு வந்து பராசக்தியே வர இருக்கு, சிவகார்த்திகேயன் முதற்கொண்டு எல்லாருமே துரோகிகள் தானா அவர் சொல்றபடி? இல்லை அவர் சிவகார்த்திகேயன்லாம் துரோகின்னு அவர் சொல்லவே இல்லை. அவருக்கு வேற விஷயங்கள்ல என் வாழ்க்கையில் கூட நிறைய பேர் துரோகம் பண்ணியிருக்கலாம், மேனேஜர் துரோகம் பண்ணியிருக்கலாம். ஒரு பெரிய திரைப்பட நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்தார், திடீர்னு லாஸ் ஆகி அதை க்ளோஸ் பண்ணார் தயாரிப்பு நிறுவனத்தை. அதுக்கு காரணம் அந்த துரோகிகள் இருக்கலாம். ஏன் நீங்கள் இந்த பார்வையோட பார்க்குறீங்க, பரந்த மனப்பான்மையோட பாருங்க. அதனால அவர் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை சந்திச்சு தான் அவரும் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அவர் வந்து கமலஹாசனுக்கு அப்புறம் எந்த வேஷம் போட்டாலும் அந்த வேஷமாகவே மாறிக்கக்கூடிய ஒரு பொட்டென்ஷியாலிட்டி உள்ளவர் தனுஷ். அது எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். இப்போ தனுஷ் அவர்களை பற்றி பேசிட்டு இருக்கும்போது சொன்னோம், நிறைய பேர் அவருக்கு இந்த மாதிரி துரோகம்லாம் பண்ணதில்ல, உள்ளே இருந்தவங்க இருந்தான்னு சொல்லியிருக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று, சிவகார்த்திகேயன் படம் ஜனவரி 14 பொங்கல் அன்று வெளியாகிறது. ஆமாம். ஜனநாயகன் விஜய் நடித்த படம் ஜனவரி 9 வெளியாகுது. 9 கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் உள்ள 80% தேட்டரில் ஜனநாயகம் ரிலீஸ் ஆயிடும். அந்த 5 நாளில் வசூல் பார்த்துருவாங்க. அதுக்கப்புறம் நிறைய தேட்டர்ஸு பராசக்தி படம் சிவகார்த்திகேயன் நடித்த படத்துக்கு கிடைக்கும். அதனால் அந்த ஒரு கேப் விட்டுருக்காங்க. இப்போ இங்கே இங்கே பொங்கல் வந்து தெலுங்கில் சங்கராந்தி. ஸோ அங்கேயும் டேட்டு, அங்கேயும் சில படங்கள் வரும். அதனால் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளத்தில் ஒரே நாளில் ரிலீஸ் ஆகுது பராசக்தி. அவர் வந்து சிவகார்த்தியும் எல்லா ஸ்டேட்லேயும் ரிலீஸ் ஆகணும் ஒரே நேரத்தில் அப்படின்னு விரும்புகிறாரு. அந்த படம் வந்து ஒரு சிவகார்த்தியனை பொறுத்த வரைக்கும் கதையை தேர்ந்தெடுக்கிற ஒரு கில்லாடி. எந்த ஒரு கதாநாயகன் தன்னுடைய கதையை தேர்ந்தெடுக்கிறானோ அந்த கதையை தேர்ந்தெடுக்கிற ஒரு திறமை வந்துட்டாலே வெற்றி நடிகன் தான். பல நடிகர்கள் வந்து தோல்வியை சந்திக்கிற காரணம் அந்த கதை தேர்வில் தோல்வி அடைஞ்சதுனால தான். அதனால அந்த விஷயத்துல சிவகார்த்திகேயன் நம்பர் 1. ஸோ பராசக்தி கண்டிப்பா வெற்றி பெறும். ஜனநாயகன் ஒரு கடைசி படம். ரெண்டாவது ஏற்கனவே அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அது ஒரு கமர்ஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். ஸோ இப்போ வசூலை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகன் முன்னணியில் இருக்கும், அதில் எந்த சந்தேகமே இல்லை. அதாவது அரசியல் வாழ்க்கை தான் விஜய்க்கு சந்தேகமாக இருக்குமே தவிர சினிமா வாழ்க்கை இப்பவும் பிரைட்டாக தான் இருக்கு. இனியும் அவர் நடித்தாலும் பிரைட்டாக தான் இருக்கும். திரும்ப நடிக்க வருவாருன்னு எதிர்பார்க்குறீங்களா? கண்டிப்பாக. இது பல முறை சொல்லிட்டேன், இது எத்தனாவது சேனல்னு தெரியல. கண்டிப்பாக ஏப்ரலில் அவர் நடிக்க வருவார். அந்த படத்தை பெரிய இயக்குநர்கள் இயக்குறாங்க. இப்போ டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கு. அவர் படத்துக்கான டிஸ்கஷன் ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. ஆமாம். இப்போ என்னன்னா ஜனநாயகன் வந்துட்டு இருக்கு. ஆனால் இது என்ன பண்ணுறாங்கன்னா பராசக்தி உள்ளே வரதுக்கான காரணமே வந்து இப்போ ஆளும் அரசாங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தான் பராசக்தியை உள்ளே கொண்டு வராங்க. அந்த ரெட் ஜெயின் தான் உள்ளே கொண்டு வருது. எப்படியும் ஜனநாயகனை அடக்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஏங்க, ஜனநாயகன் ரிலீஸ் ஆகிற டேட்டுக்கும் அதுக்கும் 5 நாள் வித்தியாசம் இருக்குது. முதல்ல வர்றது ஜனநாயகன், 2வது தான் பராசக்தி வருது. இதில் வந்து அரசாங்கம் என்ன தயாரிப்பு தியேட்டருக்காரங்க எந்த படத்துக்கு முன்னுரிமை கொடுக்காங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஜனநாயகன் கொடுப்பாங்க. 5 நாள் கழிச்சு பராசக்தி தியேட்டர் கிடைக்குங்கிறதான தருதல அரசு என்ன செய்ய போகுது? சரிங்க, ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.